ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ கும்பராசி எதிலும் நிதானத்தை கையாள்வது நிச்சயம் நல்லது. பொதுவாகவே கும்பராசி எந்த ஒரு செயலிலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடிய குணம் உள்ளவர்களே. அதாவது தான் கெட்டாலும் கூட தன்னை நம்பியவர்கள் தன்னை சார்ந்தவங்க கெட்டிடக்கூடாதுன்ற நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனை ஓட்டம் உள்ள இவர்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் கோவப்படுறதுனால எதுவுமே இங்கே மாறாது. அது அவங்க அனுபவபூர்வமாக உணரும்போது அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைப்பாங்க. சில விஷயங்களில் கோவத்தினால் பெரிய பயன் கும்பராசிக்கு கிடையாது என்பதை எப்போ அவங்க உணர்ந்து நிதானத்தை கையாளுறாங்க. தன்னுடைய காரியம் முக்கியம். சில விஷயங்களில் வீரியத்தை விட காரியம் முக்கியம். நீங்கள் கோவப்படுறதுனால எதுவும் பெருசாக உங்களால் சாதிச்சிட முடியாது. ஆனால் உங்களுடைய மௌனம், உங்களுடைய நிதானம், தெளிவான முடிவு, செயல் நிச்சயமாக உங்களை வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு போகும். அதுதான் உண்மை. அதனால் கும்பராசியை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க. சிந்தனையை செயல்படுத்த மாட்டாங்க. ஆனால் செயல்படுத்தும் போது ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்குன்ற அந்த ஒரு பயம் வந்துடும் மனசுக்குள்ளே. அதாவது இவங்களுடைய எண்ணமும் என்ன ஓட்டமோ இவங்களுக்கு பின்புலனாக ஒரு ஆள் இருக்கும்போது எப்போவுமே பலம் பொருந்தியது கும்பம். எப்போவுமே நான் இருக்கேன், நான் உங்களுக்கு நண்பர் இருக்கார் அப்படின்னா, நான் இருக்கேன், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் மச்சான், எதுவாக இருந்தாலும் பாரு, துணிஞ்சு இறங்கு, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னும் போது இவங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். இது ஃப்ரெண்டு தான்லாம் கிடையாது. அதனால் கும்பராசியை பொறுத்த அளவுக்கு வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் நல்ல உயர்வு வரும். சிலரது வாழ்க்கையில் குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் நல்ல உயர்வு காணலாம். சிலருக்கு நண்பர்கள், சிலருக்கு சகோதரம், சிலருக்கு தன்னுடைய தந்தை தாய், இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் பேக் போனாக இருக்கும். ஏன்னா கும்பராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு உந்துதல் இருக்கணும். எப்போவுமே எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எவ்வளோ யோசிப்பாங்க, எவ்வளோ சிந்தனை மிக்கவர்களாக இருந்தாலுமே இவங்களுக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி, எப்போவுமே எனக்கு கொஞ்சம் பலம் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை படைச்சதுனால இவங்களுடைய வாழ்க்கையில் எப்போவும் இவங்களுக்கு பின்புலனாக சிலர் இருந்து அந்த உந்துதல் ஒரு தள்ள செஞ்சாங்கன்னா ஸ்டார்டிங் இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டாங்கன்னா பிரைட்டாக இருக்கும் லைஃப். அதனால் அந்த புது முயற்சி அப்படின்றது ஒரு அடி எடுத்து வைக்க பயம் இருக்கும். ஏன்னா இவங்க சூழ்நிலையும் அந்த மாதிரி நிற்கதியாகவும் நெருக்கடியாகவும் தான் இருக்கும். இப்போ கூட ஃபினான்ஷியலாகவும் சரி விரயம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனைகள் இருக்கும். வருமானத்தை விட செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் வருமானம் 100 ரூபானா இன்னொரு பக்கம் செலவு 200 ரூபா இருக்கும். வண்டி வாகனம் பழுது, வீட்டுக்கு தேவையான பொருள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் பழுதாகிறது, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு அதுக்கு இஎம்ஐ வட்டி கட்டுறதுன்ற மாதிரி ஏதேனும் ஒரு சிக்கல் இவங்களை சுற்றி சூழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனோன்னா ஹெல்த் இஷ்யூ இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி லாபமேன்மையுமே கூட கும்பராசிக்கு பெரிய அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்காது. எதிர்பார்க்குறது ஒன்று, கிடைக்கிறது ஒன்று. அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் நிதானத்தை கையாளுங்க. எதிலும் பதட்டப்படாதீங்க, கோவப்படாதீங்க. பொறுமையாக யோசித்து முடிவெடுங்க. எப்போவுமே உங்களுடைய பொறுமையே உங்களுடைய பலம். உயர்ந்த சிந்தனை இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது உங்களுக்கு எப்போ நம்பிக்கையான ஒரு நபர் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு துணை நிற்கும்போது உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி மிக உயர்ந்திருக்கும். இது உறுதியான உண்மை. அதனால் கும்பராசி நிதானமாக இருங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. தைரியமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே கூட நன்மை தீமையை உணர்ந்து செயல்படுத்துவது நல்லது. இப்போ இந்த தொழில் செஞ்சால் 100 ரூபா லாபம் இருக்கும். ஜஸ்ட் அதுவே நஷ்டம் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும். இதை உணர்ந்து செயல்படுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலுமே கும்பராசி அகல கால் வைப்பது இப்போ ஆகாது. சில விஷயங்களில் நிதானம் வேணும். திடீர் முடிவுகள், திடீர் செயல்கள்லாம் கவனமாக செயல்படணும். பதட்டப்படாதீங்க அதே சமயத்தில். ஏன்னா நீங்கள் பயம் கொள்வதுனால இங்கே எதுவுமே மாறாது. ஆனால் நிதானம், தெளிவு, தைரியம் உங்களுக்கு மென்மேலும் உந்துதலையும் கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு உங்கள் வேலைகளை செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கும்பராசிக்கு நிச்சயம் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.